Hello guys, welcome to VJ Technology Art. Today நம்ம வந்து நியூ டெக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ. இதை யாரெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ சேவ் பண்ணி வைக்கிறீங்க, எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து எவ்வளோ லாபம் வந்திருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் எவ்வளோ இன்கம் வரும், எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும், இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் பவர் பிஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை கற்றுக்கிறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு தேவையான ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு அனலிட்டிக்கல் லாஜிக்கல் டிசைனிங் ஸ்கில் இருந்தாலே போதுமானது. அப்புறம் கொரி லாங்குவேஜ் ஏதாவது MySQL SQL ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே இதை லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் பிஐ டெவலப்பருக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனியில் அதர் டெவலப்பர்ஸ்க்கு கொடுக்குற சேலரி பவர் பிஐ டெவலப்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் பவர் பிஐ எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அரௌண்ட் 6 to 12 lakhs per annum தராங்க. உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கோடிங் அந்தளவுக்கு வரல, பட் ஐடியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இங்கேயும் கோடிங் இருக்குது, பட் பேக் எண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கோடிங் நான் வந்து இங்கே தேவை கம்மி தான் பவர் பிஐக்கு. ஸோ நீங்கள் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தாலே நீங்கள் பவர் பிஐ டெவலப்பர் ஆகலாம். அண்ட் பவர் பிஐ இன்ட்ரோடக்ஷன், மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ பிஐலேயே இருக்குது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். இந்த டூல் மூலியமாக டேட்டாவை எல்லாமே ஒரு விஷுவலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டேபிளர் ஃபார்மேட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக எல்லா டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாவை வந்து நான் டோனட் ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு ரெண்டுமே வந்து புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணலாம், டோட்டல் வேல்யூஸ் நீங்கள் வந்து கெட் பண்ணுறீங்க. பட் லைக் ரியாக்ட் ஜேஎஸ் வந்து டாப்பில் இருக்குது, எக்ஸ்பிரஸ் வந்து லோவில் இருக்குன்னு நம்மளுக்கு ரெண்டு டேபிளில் பார்த்தாலும் புரியுது, டோனட் ஷார்ட்டை பார்த்தாலும் புரியுது. சப்போஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் இதே டேட்டா செட்டில் ஒரு 20 to 30 காலம் ஆட் பண்ணுறீங்க, 1000 லட்சக்கணக்கான ரோஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அப்போ உங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் பேஸ்ட் பண்ண முடியும்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து நம்ம விஷுவல் மோடாக ரெப்ரசென்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா பார்க்குற கிளைண்ட்டுக்கும் சரி, கஸ்டமர் சரி, இல்லை யாரோ உங்களுக்கே சரி, பார்க்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாகவும் வியூவபுளாகவும் சென்சிபிளாகவும் இருக்கும். டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன அந்த டேஷ்போர்டு வந்து என்ன சொல்ல வருதுன்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த பவர் பிஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டேட்டாஸை வந்து விஷுவலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட யூடியூப் டேஷ்போர்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ், 27K வியூஸ் வந்திருக்கு, 2.5K வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு, 390 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, ரியாக்ட் ஜேஎஸ் வீடியோ வந்து டாப்பில் இருக்குது, பிளேலிஸ்ட்லேயும் ரியாக்ட் ஜேஎஸ் டாப்பில் இருக்குது. அப்புறம் எந்தெந்த சோர்ஸ்லேருந்துலாம் என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க. மோஸ்ட்லி யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. சில பேர் இன்ஸ்டாகிராம்லேருந்து ரீடைரக்ட் ஆகிருப்பாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து ரீடைரக்ட் ஆகி வந்து பார்த்துருப்பாங்க. அப்புறம் எந்த வீடியோ வந்து அதிகமாக சஜஸ்ட் பண்ணியிருக்கு யூடியூபு, அந்த ரெக்கமெண்டேஷன்லேருந்து எனக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. ரியாக்ட் ஜேஎஸ் வீடியோ தான் யூடியூப் அதிகமாக சஜஸ்ட் பண்ணியிருக்கு, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுலேருந்து எனக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். அண்ட் தென் என்னோடய வியூவர்ஸ் வந்து எந்த டைமில் யூடியூப் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கும். லைக் ஆஃப்டர்நூனுக்கு மேலே அண்ட் ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி என்னோடய வியூவர்ஸ் வந்து அது வீக் டேஸில் ஸ்பெஷலாக யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் என் வீடியோஸை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டை வச்சு நான் என்ன பண்ணலாம், இது எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் டாப்பில் இருக்குது. ஸோ நான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வீடியோ இப்போ எகைன் நியூ கான்செப்ட் ரியாக்ட் ஜேஎஸில் மேக் பண்ணி, அல்லது வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை வேறு ஏதாவது டெக் வீடியோஸ் மேக் பண்ணி வீக் டேஸில் அதுவும் ஈவினிங் டைமில் பப்ளிஷ் பண்ணேன்னா என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ என்னோட வியூஸ் அதிகமாகவும், என்னோட வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகவும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால என் சேனல் க்ரோத் ஆகும். இதே நான் வந்து டெக் வீடியோ, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வீடியோ இல்லாமல் வேறு ஏதாவது குக்கிங் வீடியோ, மொபைல் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ்னு ஏதாவது ஒரு வீடியோ சம்மந்தமே இல்லாமல் போடுறேன், அதுவும் வீக்கெண்டில் போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட வியூவர்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே இது டெக் சேனல், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான சேனலுக்கும் சொல்லி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக் டேஸில் நான் அந்த வீடியோஸ் போட்டேன்னா அவங்க அது ஈவினிங் டைம் வீடியோ பப்ளிஷ் பண்ணேன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு டிசிஷன் மேக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்னோட சேனல் க்ரோத் ஆகும். இதே மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸ்லையும், லைக் ரீட்டைல் பிஸ்னஸ், கார்பரேட் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் ஆனாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கே வந்து
லைக் எவ்வளோ ப்ராடக்ட் டெய்லி சேல்ஸ் ஆகுது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது எந்த விலைக்கு வாங்குனீங்க, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு அதை விற்றீங்க, அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துச்சா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததா இல்லையா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுட்டு அனலைஸ் பண்ணலாம். லைக் மென்ஸ் கிளாத் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கா, இல்லை கிட்ஸுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கா, எந்த பர்டிகுலர் பேண்ட் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து எந்த டைம்ல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஹை பீக்கில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட் அதிகமாக ஃபஸ்ட்டே இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி டைமில் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அண்டு பொங்கல் டைமில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட சேல்ஸும் வேரி ஆகும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ சேல்ஸ் வரும், அதில் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பவர் பி யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பவர் பியில் வந்து 4 டூல்ஸ் இருக்குது: டெஸ்க்டாப், சர்வீஸ், மொபைல் ஆப் அண்ட் கேட்வே. பவர் பி டெஸ்க்டாப்பில் தான் நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். டேட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணால் அது டேட்டா வந்து எக்ஸலாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்கியூஎல் டேட்டாபேஸ் டேட்டாவாக இருக்கலாம், சிஎஸ்வியாக இருக்கலாம், இல்லை க்ளவுடில் இருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் டேஷ்போர்ட் மேக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் டீம்மேட்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னா இந்த டேஷ்போர்டை வந்து பவர் பி க்ளவுட் சர்வீஸில் வந்து பப்ளிஷ் பண்ணிடணும். பப்ளிஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து அவங்களோட டெஸ்க்டாப்லேயும் வியூ பண்ணலாம், அண்ட் மொபைல் ஆப்பில் கூட அவங்களோட இந்த டேஷ்போர்டை பார்க்க முடியும். அண்ட் பவர் பி கேட்வேங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரிமைசஸ்ம்பாங்க, அதாவது ஆர்கனைசேஷன்லேருந்து உங்கள் டேட்டாவை வந்து க்ளவுடுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்யூர் வேவாகவும் இருக்கும், குயிக்காகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ், பவர் பிஐ ஒட்டி ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ கொடுத்துட்டேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம பவர் பிஐயில் இருக்க எல்லா விஷுவல்ஸையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.